சோழ தேசத்தில் முக்கியமான திவ்யதேசம், வடநாட்டு திவ்யதேசம் திருமலை, அதாவது ஸ்ரீனிவாச பெருமாள். அந்த ஸ்ரீனிவாச பெருமாளுக்கு ஒரு அண்ணன் இருக்கார். அந்த அண்ணன் எங்கே தெரியுமோ இருக்கார்? கும்பகோணத்துக்கு பக்கத்திலே இருக்கார். ஒப்பிலாத அப்பன், ஒப்பிலி அப்பன். ஆனால் அவருக்கு இப்போ நாம் வச்சிருக்கிற பேர் உப்பிலி அப்பன். அவர் என்னைக்கும் ஒப்பிலி அப்பனாக இருந்தார். இன்று உப்பிலி அப்பனாக இருக்கார். லவண வர்ஜித சுவாமி. லவணம்னா உப்பு, லவண வர்ஜிதம்னா உப்பை விட்டுட்டார். யாருக்காக தெரியுமோ? ஒரு பொண்ணை கல்யாணம் பண்ணிக்கணும். பொண்ணு ரொம்ப சின்ன பொண்ணு. அதனால் அந்த பொண்ணுடைய தந்தையார், என் பொண்ணு சின்ன பொண்ணு ஒன்று பண்ணி கொடுக்க மாட்டேன்னார். ஏன் சின்ன பொண்ணுன்னா என்ன? இப்போது நான் இவர் வேணும்னு பெருமாள் வயோதிக வேஷத்தில் வந்தார். வந்து இந்த பொண்ணை கல்யாணம் பண்ணி கொடுன்னார். இல்லை, சின்ன பொண்ணு, ஒழுங்காக உப்பு போட்டு சமைக்க கூட தெரியாதுன்னார் மாமனார். பொண்ணை கொடுக்க வேண்டியவர். பெருமாள் உடனே என்னழகா முடிவெடுத்தார் தெரியுமோ? வேண்டாம், இனிமேல் சாப்பாட்டில் உப்பு போட்டுக்கிறது இல்லை, விட்டுட்டாச்சு. இப்போ ஆச்சரியமான திவ்யதேசம் திருவிண்ணகர் என்ன தேசம்.